களத்து மேட்டில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல எல்லை கடந்த மகிழ்ச்சிங்க. ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த அவசர உலகத்தில் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை ஒரு அரை மணி நேரம் உட்கார வைக்க முடியுது அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்குள்ள ஒரு கூடுதல் இன்பம் தான். சந்தையிலிருந்து நாம் எத்தனையோ காய்கறிகளை வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்திலேயோ அல்லது கொல்லைப்புறத்துலேயோ இல்லை மொட்டை மாடி தோட்டத்திலேயோ விளைஞ்ச வெண்டைக்காய்க்கோ இல்லை கத்திரிக்காய்க்கோ மவுசு எப்போவுமே அதிகம்தான். இந்த காய் நமக்கு பிடிக்கலனாலும் கூட அன்னைக்கு அதை சமைச்சு சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய இன்பம் ஒரு அலாதி பிரியம்தான். ஏன்னா அது நம்ம வீட்டில் விளைஞ்ச காய். அப்படித்தான் நேயர்களே, எத்தனையோ நிகழ்ச்சிகளை நீங்கள் தொலைக்காட்சிகள் பார்த்துருந்தாலும் கூட இந்த விவசாய நிகழ்ச்சிக்கு அப்படிங்கிற வரவேற்பு எப்போதுமே இருக்கும், அதன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதுதான் விவசாயத்தோட பெருமை. இது நம் வாழ்வியலோடு இரண்டரை கலந்ததும் கூட. அதைத்தான் இந்த களத்து மேடு நிகழ்ச்சி படம் பிடிச்சு காட்டப்போகுது. இந்த வாரமும் உங்கள் கண்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய பல அரிய வேளாண் தகவல்களை நிறைய கொடுக்கறதுக்காகவே காத்துட்டு இருக்கு களத்து மேடு. இப்போ நாம் வாய்க்கால் வரப்புக்கு போய் வரலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எலுமிச்சை சாகுபடி குறித்து நம்ம பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் தேவராஜ்ங்கிற விவசாயி இயற்கை விவசாய முறையில் எலுமிச்சை சாகுபடி பண்ணிட்டு வராரு. இந்த இயற்கை சாகுபடி முறையில் இவர் ஒரு தனி ஆளாக இருந்து பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்துட்டு வராரு. அப்படி அவர் என்னதான் சாகுபடி பண்ணாருன்னு உங்களுக்கு கேட்க தோணும். வாங்கல நேரிலே போய் பார்த்துருவோம். ஈரோடு தொழில் வளமும் விவசாயமும் நிறைந்த ஒரு மாவட்டம். சத்தியமங்கலம் வனப்பகுதியையொட்டிய மலைவாழ் கிராம மக்கள் பல்வேறு பயிர் சாகுபடியில் ஈடுபட்டு அந்த மாவட்டத்திற்கு புகழ் சேர்க்கிறார்கள். அந்த பகுதியில் பவானிசாகர் அணையையொட்டி அமைந்துள்ளது பெரிய கள்ளிப்பட்டி கிராமம். இந்த ஊரில் வசிக்கும் தேவராஜ் என்ற விவசாயி தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் எலுமிச்சை சாகுபடி செய்து வருகிறார். அதுவும் இயற்கை விவசாய முறைகளை கடைபிடித்து அதில் மகத்தான வெற்றியம் பெற்றிருப்பதால் அங்குள்ள விவசாயிகள் மத்தியில் இவர் நட்சத்திர அந்தஸ்துடன் வலம் வருகிறார். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் இவரது தந்தை காலமானதை அடுத்து அவர் பராமரித்து வந்த எலுமிச்சை தோட்டத்தில் தேவராஜ் பணிகளை தொடர்ந்தார். இந்த எலுமிச்சை விவசாயத்தை ஆர்வத்துடன் மேற்கொண்டார். அதிக செலவு காரணமாக இயற்கை விவசாய முறையை கைவிட்டு செயற்கை முறை விவசாயத்திற்கு தந்தை மாறியதால் அதே பாணியை இவரும் மேற்கொண்டார். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் இவரது எலுமிச்சை தோட்டம் கடுமையான நோய் தாக்குதலுக்கு ஆளானது. வேளாண் அதிகாரிகள் மற்றும் மூத்த விவசாயிகள் பலரிடம் இது பற்றி கூறிய போது செயற்கை உரங்களை பயன்படுத்துமாறு அவர்கள் யோசனை தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில்தான் பிரபல இயற்கை வேளாண் விஞ்ஞானியான மறைந்த நம்மாழ்வாரின் நண்பரும் இயற்கை விவசாயத்தில் அனுபவம் பெற்றவருமான சுந்தர்ராமன் ஐயர் என்பவரை தேவராஜ் சந்தித்தார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை ஒரு உரையாடல் மூலம் அவரிடம் கேட்கலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்துக்குட்பட்ட பவானிசாகர் அடுத்து பவானிசாகர் எல்லை பகுதியில் அமைந்துள்ள பெரிய கள்ளிப்பட்டி பகுதியில் எலுமிச்சை விளை சாகுபடியில் கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக இந்த விவசாய குடும்பங்கள் எலுமிச்சை சாகுபடியில் இயற்கை வேளாண் முறையில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலிமா இந்த பகுதியில் மக்களுக்கும் இயற்கை அங்காடிகளுக்கும் இந்த பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது. இதனுடைய சாகுபடி பணிகள், இதனுடைய மார்க்கெட்டிங் மற்ற இதெல்லாம் இவரோட விரிவாக நம்ம அதை விட்டு கலந்து ஆலோசிப்போம். ஒரு நம்ம பெரிய கள்ளிப்பட்டி சேர்ந்த முன்னோடி விவசாயி திரு தேவராஜ் அவரோட அதை பற்றி நேரடியாக நம்ம விவாதிக்கலாம். இந்த பகுதியில் எப்படி இந்த எலுமிச்சை சாகுபடி நீங்கள் மாண்டாண்டு காலமாக செஞ்சிட்ருக்காங்க, இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய அப்பா வந்துங்க இது எப்படி தேர்ந்தெடுத்தாருங்கிறது எனக்கு தெரியாதுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன யோசனையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலுமிச்சையை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் எலுமிச்சை விவசாயம் வந்து ரொம்ப அபரிதமாக பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை வழி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செயற்கை வழியில் வந்திருந்தார். செயற்கை வழியில் வந்தப்போ தொழு உரம்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே ரசாயன உரத்துக்கு மாறிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெனரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய இது எனக்கு அதனுடைய தாக்கம் எனக்கு இருந்தது. அப்பாவை செஞ்சுட்டு அந்த தாக்கம் எனக்கு இருந்ததுனால நான் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு குறிக்கோளோடு இருந்தேங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அப்பா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் கொஞ்சம் கெமிக்கல் பண்ணிகிட்டு இருந்தார். சில நேரங்களில் வந்து நான் சொல்லியிருக்கேன், அப்பா இயற்கை வேலையை பண்ணி ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்களே அது மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னபோது அவரும் அந்த நேரத்தில் இயற்கை உரங்கள் கிடைக்காதனால அவர் வந்து பார்த்து கெமிக்கல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் என்னுடைய பாகம் வரும்போது எனக்கு அந்த பங்கு பாகம் வரும்போது நான் வந்து அப்பா வழியில் எனக்கு வந்து அந்த பூமி எனக்கு கொடுத்தாரு. எலுமிச்சை செடி எனக்கு என்னுடைய பாகத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இயற்கை வழியில் செய்யலான்ட்டு சொல்லிட்டு இயற்கை வழியில் நான் செஞ்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2010 பார்த்திங்கன்னா நான் வந்து இயற்கை வழியில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறேங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்னுடைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா இயற்கை வழியில் பண்ணும்போது அதனுடைய விலை பார்த்திங்கன்னா பரவாயில்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இயற்கை வழியில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்த சூழ்நிலையே பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சையில் பார்த்திங்கன்னா ஒரு நோய்ங்க, அதாவது பார்த்திங்கன்னா அம்மை நோய் மாதிரி ஒரு நோய் வந்து அதிகமாக தாக்கியிருந்ததுங்க. அதை என்னால் குணப்படுத்த முடியலைங்க. முடியாதப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் போய் நம்ம ஆலோசனை கேட்கும்போதுங்க அவங்க நிறைய கெமிக்கலில் தான் நிறைய சமாச்சாரம் சொல்லியிருந்தாங்க. சொல்லும் போதும் எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் அவங்க சொல்கிறது வந்து திரும்ப கெமிக்கல்லே தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர வந்து இயற்கை விலையிலையோ மற்றபடி அந்த நோய் குணமாக இருக்க வந்து ஒரு ரெமடியே இல்லாதனாலங்க நெட்லையெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தப்போங்க அந்த உண்டான தீர்வே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விலையில் பண்ணக்கூடியவர் பார்த்திங்கன்னா நம்ம சுந்தாரம் ஐயர்னு சொல்லிட்டு சத்தியமங்கலத்தில் வந்து பார்த்தா ஐயா வந்து அவருடைய ஆலோசனை பேரில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆலோசனை சொன்னாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மூலியமாக தான் நான் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு தீர்வில் எனக்கு வந்து தீர்வு கிடைச்சதுங்க. இப்போ வந்து வேறு இந்த எலுமிச்சம் நாற்று வளர்த்தி அது மரமாகறதுக்குள்ளார என்னென்ன நோய் தாக்குதல் வரும், அதுலேருந்து எப்படி மீண்டுட்டு வரணும்? நோய் தாக்குதல் இருக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலை தின்னும் புழுக்கள் வருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோய்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புயல் சீசன் அதே மாதிரி உங்களுக்கு மழை சீசனானால் உங்களுக்கு வந்து நோய்கள் வருங்க. அதாவது பொதுவாக வந்துங்க பாக்டீரியா அல்லது ஃபங்கி சைடுங்க பூஞ்சான நோய்கள் அதிகமாக தாக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை வழியில் பார்த்திங்கன்னா பஞ்சகவியம், சூடோமோனஸுங்க, பேசிலஸ், சப்டிலஸ் இதெல்லாம் நம்ம கலந்து தெளிச்சிட்டு பண்ணாங்க. எல்லாமே இயற்கை வழியில் தயாரித்து பஞ்சகவியம் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சு நீங்களே தயார் பண்ணுறீங்க? ஆமாங்க. பஞ்சகவியம், ஜீவாமிர்தம் எல்லாமே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்கும்போதுங்க உங்களுக்கு ரெமெடி இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையில் பண்ணும்போதுங்க உங்களுக்கு எங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்குது. மற்றபடி கெமிக்கல் மருந்தை காட்டிலும் இதில் வந்து செய்யும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்தே நம்ம தெளிக்கும் போது கூடங்க அந்த பஞ்சகவி தெளிக்கும் போது உடலில் வலி இருந்தால் கூட அந்த வலி காணாமல் போயிடுதுங்க. இதே வந்து நீங்கள் கெமிக்கல் மருந்து அடித்தவங்க போய் கேட்டிங்கன்னா எனக்கு உடம்பு வலிக்கிறதுல சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இதில் வந்து அதிகமாக வேலைப்பாடு இல்லைங்க. எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர் இருந்தாலே உங்களுக்கு வந்து தாராளமாக விவசாயம் பண்ணலாங்க. இது அதிகமான ஆள் தேவையில்லை. இவ்வளவு நேரம் தேவராஜ் நம்மிடம் பேசியதிலிருந்து இயற்கை விவசாயம் எத்தனை மகத்தானது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தன் நிறத்தாலும் மனத்தாலும் அனைவரையும் ஈர்க்கும் தன்மை கொண்ட எலுமிச்சை சாகுபடி முறை குறித்து நாம் இப்போது சுருக்கமாக காணலாம். அதையும் தேவராஜ் நமக்கு மிக அழகாக விளக்குகிறார். 5 வருஷம் நம்ம வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக வந்து விளைச்சு அது பலன் கொடுக்குதுன்னா அது என்ன முறையில் அது பண்ணுறீங்க? அதை முறைன்னு பார்த்தீங்கன்னா விண்பதிங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்கள் விண்பதி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்லேயரம்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செடியில் வந்துங்க ரெண்டு கீரல் போட்டுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேமுங்க, சுடமனசுங்க, விரடி, அதே மாதிரி பஞ்சகவியம் இதில் எல்லாம் பார்த்து நம்ம வேர் நேர்த்தி பண்ணிங்க அதை எடுத்து நம்ம வந்து விண்பதியம் போட்டு கட்டுவோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 45 நாளில் வந்து வேர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம கட்டிங்ஸ் போட்டுங்க நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 60வது 70வது நாளில் உங்களுக்கு நீங்கள் பயிர் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். இந்த முறையை நீங்கள் எங்கே? இந்த முறை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலூரில் பார்த்தீங்கன்னா அங்கமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அவர் எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மூலியமாக தான் அங்கமுத்து ஐயா மூலியமாக தான் எனக்கு
இந்த வெண்பதிய முறை வந்து நான் கற்றுக்கிட்டேங்க அவர்கிட்ட போய்ங்க. அப்புறம் அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் நிறைய இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நானே திரும்பவும் நான் தயாராகிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வெண்பதியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நான் பண்ணிகிட்ருக்கேன். வெண்பதிய நாற்றுகள் வந்து நிறைய போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 நாற்று நான் கொடுத்துருக்கேங்க. இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேங்க. எல்லா விவசாயியும் பயனடைஞ்சிருக்கேன். இப்போ எல்லா விவசாயிகளும் பார்த்திங்கன்னா இப்போ காய் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இயற்கை வழியில் தான் நான் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு சொல்கிறேன் தவிர மற்றபடி கெமிக்கலில் வந்து நான் யாருக்கும் சொல்கிறது கெமிக்கல் எனக்கு தெரியாதுங்க. கெமிக்கல் விவசாயமே எனக்கு தெரியாது. இன்றைக்கி இயற்கை வழியில் யார் கேட்டாலும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஒரு எலுமிச்சை தோட்டத்தை வெற்றிகரமாக அமைத்துவிட்டால், அதுவும் இயற்கை வேளாண் முறையில் அதனை மேற்கொண்டால் பல தலைமுறைகளுக்கு இது பயன் அளிப்பதாக இருக்கும். அதனை நிரூபித்து காட்டியிருக்கிறார் இயற்கை விவசாயி தேவராஜ். இதனால் அந்த பகுதியில் அவர் ஒரு கதாநாயகனாக திகழ்கிறார். விவசாயத்தை சற்று தள்ளி நின்று பார்ப்பவர்கள் கூட இவரால் ஈர்க்கப்பட்டு விவசாய தொழிலுக்கு வருவார்கள் என்பதை உறுதியாக கூறலாம். இந்த நேரத்தில் நாம் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். இப்போ ஒரு விவசாயி தன்னோட 1 ஏக்கரில் வந்து எலுமிச்சை சாகுபடி பண்ணணும். அவருக்கு உண்டான என்ன நீங்கள் வந்து ஆலோசனைகள் சொல்கிறீங்க? ஆலோசனை பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துங்க எலுமிச்சை வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் மட்டும்தான் பிரச்சனைங்க. 1 ஏக்கரில் எவ்வளோ பாத்திகள் நடுறோம், நீங்கள் என்ன மாதிரி அதை நட்டு எத்தனை மாதத்துக்கு அப்புறம் பராமரிக்கணும், ஒரு இது சொல்லுங்களேன். அது 1 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாற்றுங்க, 100 மரங்க. அதாவது ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா இடைவெளி பார்த்தீங்கன்னா 20க்கு 20ங்க போட்டு நீங்கள் பராமரிப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சமாச்சாரம். எதுக்காக சொல்ல 20க்கு 20 அப்படின்னா உங்களுக்கு வந்து இடைவெளி இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு காய் எடுக்க முடியுங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா காய் எடுக்கிற சிரமம் போயிடும். ரெண்டாவது மரத்துக்கு மோதும் போதும் நீங்கள் உள்ளே போய் காய் எடுக்க முடியாதுங்க. ஆமாம். ரெண்டாவதுங்க இந்த முட்டு கொடுக்குற வேலை நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி முட்டு கொடுக்குற வேலை இருக்குது. இதுக்கெல்லாம் மிச்சமாகும். இதெல்லாம் மிச்சமாகும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப் நீங்கள் எதை வேறு பண்ணலாம். இன்டர் கிராப் பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ளே கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் எது வேணால் நீங்கள் வச்சு மீதி இடத்துல எடுக்கலாம். அந்த மாதிரி இடைவெளி இருக்கும்போதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளைக்கு இடைவெளி இருக்கும்போதும் காற்றோட்டம் நல்லா இருக்கும்போதும் பயிர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈல்டு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகமான காய் பிடிக்கும் திறன் இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க? நம்ம கொடுக்கக்கூடிய நாற்று பார்த்தீங்கன்னா வெண்பதி நாற்று பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துலேயே காய்க்கு வந்துடுங்க. இதுங்க வேறு செடி போட்டால் 6 வருஷம் 7 வருஷம் ஆகிடும். விண்பதி மூலியமாக நாங்கள் தயார் பண்ணக்கூடிய நாற்று எடுத்த நாற்றாக வைக்கும் போதுங்க உங்களுக்கு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்தில் காய்க்கு வந்துடும். சராசரியாக இப்போ 1 ஏக்கருக்கு வந்து நம்ம எவ்வளோ ஈல்டு கிடைக்கும்? ஒரு நல்ல அந்த 3 வருஷம் கழித்து ஈல்டு எடுக்கிறேன்னா 3 வருஷம் கழித்து நீங்கள் ஈல்டு எடுக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டன் எடுக்கலாங்க. 2 டன் காய் எடுக்கலாம் வருஷத்துக்கு. கண்டிப்பாக இந்த உங்களுடைய இந்த இப்போ வேலைப்பளு நேரத்துலையும் எங்களுடைய நேயர்களுக்காக அந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம எலுமிச்சை சாகுபடியில் என்னென்ன உங்களுக்கு பலன்கள் அதை எப்படி பண்ணணும்னு எங்கள் கூட பகிர்ந்துட்டதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்ததாக நாம் அறுவடை நாள் பகுதிக்கு வந்திருக்கோம். காலையிலேருந்து நாம் எந்திரிச்சதும் தண்ணீர் குடிக்கிற மாதிரி இதையும் நம்ம கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அதுதான் தேநீர். இந்த தேநீரை நமக்கு வழங்கும் தேயிலை அறுவடை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஊட்டி, குன்னூர் பகுதிகளில் நடக்கிற தேயிலை அறுவடை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெடிதுயர்ந்த மலைகள், ஒன்றோடு ஒன்று பின்னி பிழைந்து கிடக்கும் மரங்கள், செடி கொடிகள், சோலைகள், காதலன் காதலி போல் ஒட்டிக்கொண்டும் உரசிக்கொண்டும் தலைக்கு மேல் தவழும் மேகங்கள், இவைதான் அந்த நீலகிரி மலை தேசத்து அடையாளங்கள். இந்த மலை ராணியின் குழுகுழு தன்மையும் நம்மை குதூகலிக்கச் செய்வதாகும். இந்த இயற்கை தேசத்தில்தான் தேயிலை தோட்டங்கள் மலை ராணியின் தேகமாய் அமைந்திருக்கின்றன. நீலகிரி பூமிக்கு பச்சை பட்டாடை போர்த்தும் தேயிலை தோட்டங்களில் நடைபெறும் அறுவடை எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பிரதான பகுதியாக திகழும் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், குந்தா போன்ற மலைப்பாங்கான பிரதேசங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் பறந்து விரிந்து கிடக்கிறது தேயிலை தோட்டம். ஒரு செடி நன்கு விளைந்த பிறகு பூத்து காய்த்து கனி கொடுக்கும் போதுதான் அறுவடை நடைபெறும். ஆனால் தேயிலை செடியிலோ அதன் உச்சியில் மெல்ல எட்டி பார்க்கும் இலையின் கொழுந்தே அறுவடைக்கு ஆளாகிறது. இதுதான் இந்த தாவரத்தின் மிகவும் சிறப்புக்குரிய அம்சமாகும்.
நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 1.25 லட்சம் ஏக்கரில் தேயிலை பிரதான பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. 60,000த்திற்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் இந்த உன்னத தொழிலில் ஈடுபடுகிறார்கள். நடவு செய்யப்பட்ட 3 ஆண்டுகளில் அறுவடைக்கு ஆளாகிறது தேயிலை செடி. 1 ஏக்கர் தோட்டத்தில் மாதத்திற்கு 12 நாட்கள் வரை தேயிலை பறிக்கலாம். இதன் மூலம் 1 ஏக்கர் தோட்டத்தில் 500 கிலோ வரை பசுந்தேயிலை மகசூல் கிடைக்கிறது. மற்ற பயிர்களின் அறுவடை போல் அல்லாமல் தேயிலை அறுவடையை பொறுத்தவரை பல்வேறு முறைகள் உள்ளன. அதாவது செடியின் உச்சியில் இருக்கும் நுனிக்கொழுந்து கூட அறுவடைக்கு வருகிறது. இந்த அறுவடைதான் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக உள்ளது. ஏனென்றால் இவ்வாறு பறிக்கப்படும் கொழுந்து இலையை கொண்டு தயாரிக்கப்படும் டீ தூள் மிகவும் உயர்தரமாக கருதப்படுகிறது. பதப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு வரும் இந்த வகை டீ தூள் ஒயிட் டீ என்று அழைக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம்தான் மிக முக்கிய தொழிலாக தொன்று செய்து வருகின்றார்கள். இதில் கிட்டத்தட்ட 60,000 சிறு தேயிலை விவசாயிகள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் இந்த தேயிலை தொழிலிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். பொதுவாக 1 ஏக்கராவிலே குறைந்தபட்சம் மாதத்திற்கு 3 முறை அல்லது 2 முறை தேயிலை இலையை பறிக்கலாம். ஆனால் ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கராவிலிருந்து ஒரு மாதத்திற்கு 400 முதல் 500 கிலோ வரை தேயிலையை பறிக்கலாம். அது பொதுவாக வருடத்திற்கு 5000 கிலோ வரை 1 ஏக்கராவில் கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நல்ல விலை உள்ள காலங்களிலே தேயிலைக்கு அதிக டிமாண்ட் உள்ள காலங்களிலே தேயிலைக்கு 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை பசுந்தேயிலைக்கு விலை கிடைக்கின்றது. மற்றபடி ஆவரேஜாக சராசரியாக 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை தேயிலைக்கு கிடைக்கின்றது. நீலகிரி மாவட்டத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற தேயிலையானது கொள்முதல் மையத்திற்கு ஏல மையத்திற்கு சென்று அங்கிருந்து பல மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ரஷ்யா, பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், வியட்நாம் போன்ற பல்வேறு நாடுகளுக்கு நீலகிரி தேயிலையானது ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. கிலோ 7,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை இது விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் 1 ஏக்கருக்கு 1 கிலோ அளவில் மட்டுமே இந்த டீ தூளை பெற முடியும். இதேபோல் 2 இலைகளை கொண்ட கொழுந்தும் அறுவடை செய்யப்படுகிறது. இதுவும் சிறப்புக்குரியதாகவே உள்ளது. துளிர் இலைகளை அறுவடை செய்தல் அடுத்த நிலையில் உள்ளது. கைகளாலும் பிரத்யேக கத்தரி கொண்டும் தேயிலை அறுவடை நடைபெறுகிறது. இயற்கை உரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பசுந்தேயிலைக்கும் நல்ல விலை கிடைக்கிறது. பெரிய அளவிலான தேயிலை எஸ்டேட்டுகள் மட்டுமே இந்த வகை சாகுபடியில் ஈடுபடுகின்றன. அங்கு பறிக்கப்படும் 4 கிலோ பசுந்தேயிலையில் 1 கிலோ மட்டுமே தேயிலை தூளாக தயாரிக்கப்படும். இதிலிருந்துதான் ஆர்த்தோடாக்ஸ் தேயிலை தூள், கிரீன் டீ, டஸ்ட் டீ போன்ற பல்வேறு வகையான தேயிலை தூள்கள் தயாராகின்றன. நீலகிரி மாவட்டம் முழுவதும் உற்பத்தியாகும் தேயிலை தூள் குன்னூர், கோவை, கொச்சி போன்ற நகரங்களில் செயல்படும் ஏல மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனையாகிறது. அங்கிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மட்டுமின்றி ரஷ்யா, பாகிஸ்தான் போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 1830ஆம் ஆண்டிலேயே நீலகிரி மாவட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தேயிலையை நடவு செய்தனர். கோத்தகிரி, கூடலூர் ஆகிய இடங்களில் சீன நாட்டு கைதிகளை கொண்டு 100கணக்கான ஏக்கர் பரப்பளவில் முதல் முறையாக தேயிலை நாற்றுகள் நடவு செய்யப்பட்டன. இங்கிருந்துதான் ஆங்கிலேயர்கள் தங்கள் நாட்டுக்கு தேவையான தேயிலையை எடுத்துச் சென்றனர். இதற்காகவேதான் அவர்கள் நீலகிரி மலை முழுவதும் ரயில் போக்குவரத்தை ஏற்படுத்தி சாதனை படைத்தனர். ஆங்கிலேயர்கள் அமைத்துக் கொடுத்த தேயிலை விவசாயம் இன்று நீலகிரி மாவட்டம் முழுவதுமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது.
இந்த நீலகிரி மாவட்டத்தில் பிரதான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தொழில் தாங்க. நாங்கள்லாம் தேயிலை தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த தேயிலை தொழில் இது தேயிலை மழையை பொறுத்து மாதத்தில் ஒரு 500 கிலோ வரைக்கும் இலை எடுக்கலாம். இது நல்ல ஹீல்டாக இருந்தது, நல்ல மழை பெஞ்சா. இல்லைன்னா ஒரு 200 கிலோ 300 கிலோ தான் எடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா மாதம் தான் தேயிலை ரேட்டு, அதாவது விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இதில் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விலை கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று இதில் தேயிலையில் பட்ஸ், அதாவது நுனி மாத்திரம் எடுத்தோம்னா நல்ல விலை கிடைக்கிது. ஒரு கிலோவுக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரைக்கும் வருது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா 2 லீஃப் அண்ட் பட்னு சொல்லுவோம். 2 லீஃப் அண்ட் பட் எடுத்தால் இப்போதைக்கு மார்க்கெட் நிலவரத்துக்கு 27 ரூபா 28 ரூபா தருவாங்க. அந்த பட் அதில் நம்ம குவாலிட்டி, அதாவது ஹீல்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் எடுக்க முடியும். 5-6 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்கிறேன். ஆனால் இங்கே கிரேடு ஏ கிரேடு எடுத்தால் 18 ரூபா தரேங்க, பி ப்ளஸ் எடுத்தால் 15 தரேங்க, லாஸ்ட் கிரேடுக்கு 10 ரூபா தரேங்க. நல்ல கிரேடு எடுத்தால் நல்ல ரேட்டு கிடைக்குது. அதனால் ஒரு மாதம் ஒரு 5-6 ஏக்கருக்கு ஒரு 30,000 ரூபா வருமானம் வருங்க. அவர்கள் நம்மை ஆண்ட போதிலும் வழி வழியாக இன்றும் அங்கு தேயிலை விவசாயம் நடைபெற அவர்களே அடித்தளம் அமைத்து கொடுத்ததால் இந்த நேரத்தில் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் ஆங்கிலேயர்களை நன்றியுடன் நினைவு கூர்வதில் தவறில்லை. வாய்க்கால் வரப்பு நிகழ்ச்சியில் எலுமிச்சை சாகுபடியையும் அறுவடை நாள் பகுதியில் தேயிலை பறிப்பையும் விரிவாக பார்த்த நாம இப்போ பண்ணை பக்கம் போயிட்டு வரலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணை எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அதுதான் பண்ணை கோழி வளர்ப்பு தொழில். அண்மை காலமாக நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழில் இங்கு பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. அதை பற்றித்தான் இப்போது நாம் இந்த வார பண்ணை களத்தில் பார்க்கவிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் கோழி வளர்ப்பில் இந்தியாவிலேயே முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இப்பகுதியில் முட்டை உற்பத்திக்காக அதிக அளவு பிராய்லர் கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. இந்த தொழிலுக்கு அதிக முதலீடு தேவைப்படுவதால் ஏழை நடுத்தர விவசாயிகள் பலர் தங்களது தோட்டத்தின் ஒரு பகுதியில் தற்போது நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிராய்லர் கோழி எனப்படும் பண்ணை கோழிகளுக்கு மக்களிடம் வரவேற்பு குறைந்து வரும் நிலையில் மீண்டும் நாட்டுக்கோழிகள் மீது இறைச்சி பிரியர்களின் கவனம் திரும்பியுள்ளது என்பதால் இந்த தொழிலுக்கு நல்ல லாபத்துடன் கூடிய எதிர்காலம் உள்ளதாக நாட்டுக்கோழி வளர்க்கும் விவசாயிகள் கூறுகின்றனர். இதற்கென அவர்களுக்கு பிரத்யேக பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. இம்மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆர்புதுப்பாளையம், கல்லங்குளம், தேங்கல்பாளையம், புதுப்பட்டி, சேந்தமங்கலம் போன்ற பகுதிகளில் இதுபோன்ற பண்ணைமுறை நாட்டுக்கோழி வளர்ப்பு அதிக அளவில் நடைபெறுகிறது. பல்வேறு பயிர் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் தற்போது மழை வளம் குறைந்திருப்பதை கருத்தில் கொண்டு விவசாய தொழிலுடன் கூடிய குறைந்த நீர் தேவைப்படும் இதுபோன்ற பண்ணைமுறை கோழி வளர்ப்பில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இது குறித்து நாட்டுக்கோழி பண்ணை உரிமையாளர் ராஜேந்திரன் என்ன சொல்கிறார் என்று இப்போது பார்க்கலாம். நீங்க இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கிறீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்த்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? மொத்தம் எத்தனை கோழி நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாள் இதை வளர்த்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கண்ணா. பிராய்லர் சிலருக்கு பிடிக்காது, நாட்டுக்கோழி நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் மார்க்கெட்டில் நல்லா இழுப்பு இருக்குது. அதனால் ஒரு 100 குஞ்சு திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் கிடைக்குது. அதை வாங்கியாந்து நாங்கள் சொந்தம் பண்ணுறோம். பண்ணும்போது ஒரு 100 நாளுக்கு மேலே ஒரு 1.5 இப்படி வரும்போது நாங்கள் விற்றுருவோம். அதாங்க மக்கள் மத்தியில் நல்லா சேல்ஸுக்கு நல்லா வியாபாரிங்க இருக்காங்க, அது விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ நாளாக இது நாட்டுக்கோழி நீங்கள் வளர்த்திட்டு இருக்கிறீங்க? 10 வருஷமாக வளர்த்துறோம். இதுக்கு ஏதாவது தனியாக பயிற்சி அரசாங்கத்தை கொடுத்துருங்களா? நீங்கள் ஏதாவது பயிற்சி ஏதாவது எடுத்துருக்கீங்களா? ஒன்றும் இப்போ பெரிய பயிற்சி வேண்டியது இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே டாக்டர் இருக்காங்க,
அவங்க மெடிசன் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. ஏதாச்சும் டவுட்னா அவங்க கேட்டு பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் இது கோழி குஞ்சா வாங்கிட்டு வரும்போது எவ்வளோக்கு வாங்கிட்டு வருவீங்க? எத்தனை நாள் நீங்கள் வளர்த்துவீங்க? விற்கும் போது கிலோ எவ்வளோக்கும் நீங்கள் இதை விற்பீங்க? அதாவது 30 ரூபாங்க குஞ்சு, 30 ரூபாய்க்கு வாங்கிடுறோம். அவங்க டெலிவரி நாம் தான் போய் எடுத்துக்கணும். எடுத்துட்டா வந்து ஒரு வாரம் நல்லா ஹீட்டு கொடுக்கணும். ஹீட்டு கொடுத்து வளர்த்தோம்னா 18 நாளைக்கு வெளிச்சம் வேணும். அதுக்கப்புறம் வெளிச்சம் தேவையில்லை. 100 நாளுக்கு மேலே பிடிச்சிருவாங்க, வியாபாரிங்க வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்கு வந்து செலவு என்னன்னாங்க 150 ரூபா, 160 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வியாபாரிங்க வந்து எடுத்துக்கோங்க கிலோ. இது வந்து ஒரே நாளில் விற்கணும்னு அவசியம் இல்லை. 110 நாள் விற்கலாம், 20 நாள் விற்கலாம், 30 நாள் விற்கலாம். பிராய்லர் மாதிரி டக்குன்னு இன்றைக்கி தான் விற்றாகணும், அது சாப்பிட்டு போயிடும். இது அப்படி இல்லை, இது ஒரு 10 நாள் முன்ன வைக்கலாம். இது முட்டைக்காக வளர்த்துறதில்ல, முட்டையும் இது விடுறதில்ல, ஒன்லி கறிக்காக தான் இது வளர்த்துறீங்க? கறிக்காக தான் வளர்த்து, முட்டைக்காக வளர்த்துறதில்ல. இது இப்போ தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன இதுக்கு தீவனமாக கொடுக்குறீங்க? சோளம், நாட்டு சோளம், கம்பு, சோயா புண்ணாக்கு, மெடிசன் கொஞ்சம் அதில் கலந்துக்குவாங்க. அப்புறம் இந்த எண்ணெய் தவிடு, அப்புறம் மிளகா சர்க்கரை பாவு, இந்த கெடாத இருக்கிறதுக்கு வச்சு பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஊசி மருந்து இது மாதிரிலாம் இதுக்கும் வந்து உண்டா போடுறீங்களா? எதுக்காக அது போடுறீங்க? அதாவது பண்ணையில் வந்து வளர்க்கும்போது வெளியிலேருந்து தேவையில்லை. பண்ணையில் வளர்க்கும்போது எதிர்ப்பு சக்தி குறையுதில்லை, அதனால் முன்னெச்சரிக்கையாக போட்டுக்கிறது. தடுப்பூசி போடுறோம். தீவனம் வந்து கிலோ நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? கிலோ வந்து இப்போ மூட்டையே ஒரு 80 கிலோ மூட்டை, எவ்வளோ வாங்குறீங்க? ஒரு 1600 ரூபா வரும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோழி வந்து எவ்வளோ தீவனம் சாப்பிடும்? ஒரு நாளைக்கு வந்து இது 1 கிலோ கோழி வந்து ஒரு நாளைக்கு 50 கிராம் சாப்பிடும். 1 கிலோ ரேஞ்ச் இருக்கும்போது. இப்போ கம்மியாக தான் சாப்பிடும், சின்னதில் அது கம்மியாக தான் வந்துடும். அதுக்கு ஆக்சுவலாக இடம் போட்டு யாரும் பண்ணுறது கிடையாது. இது நீங்கள் இல்லாமல் எத்தனை பேர் இந்த பண்ணையை வந்து பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்கிறீங்க? இதில் வந்து பராமரிப்பு கம்மி தாங்க, ஒரு ஆள் இருந்தால் போதும். தண்ணி டைமுக்கு தண்ணி தீவனம் போடணும், அவ்வளோதான். பொதுவாக உங்களுக்கு இந்த தொழில் வந்து லாபகரமான தொழிலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ விவசாயத்தில் ஒன்றும் இல்லை. இது வச்சுன்னா ஏதோ ஷெட்டு சும்மா இருக்குது, போட்டால் அது ஷெட்டுக்கு ஆள் கூலி இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். சும்மா இருந்தால் என்ன கிடைக்குது? இந்த முறையாக கோழி வளர்ப்புக்கு அரசாங்கம் ஏதாவது தனி பயிற்சியும் தனி மானியம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா? அது வந்து பெரிய லெவலில் ஷெட் அமைச்சு பண்ணால் தருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம போகலை. இருக்கிற ஷெட் வச்சு பண்ணும்போது மானியம் கொடுக்குறாங்க, ஷெட் அமைக்கணும், அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி இது இருந்தால் தருவாங்க. அந்த இதுக்கு நாங்கள் போகலை, இறக்கத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோழி இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 100 நாள் 120 நாள் ஆன பின்னாடி விற்பனைக்கு வந்து அவங்களே வந்து எடுத்து போயிடறாங்களா, இல்லை நீங்கள் போய் கொண்டு போய் கொடுக்கணுமா? அவங்களே வந்து எடுத்துக்கோங்க. வியாபாரி வந்து இருந்தால் அவங்க வந்து எடுத்துக்கோங்க, நாம் கொண்டு போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லதுண்ணா, மிக்க நன்றி. நன்றிங்க. வெப்பநிலையில் கோழி குஞ்சு வளர்ப்பு பற்றி இப்போது காணலாம். திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் அதிக அளவு நாட்டுக்கோழி குஞ்சு பொரிப்பகங்கள் உள்ளன. இந்த குஞ்சு பொரிப்பகங்களில் கோழி குஞ்சு ஒன்றுக்கு ரூபாய் 25 முதல் ரூபாய் 30 வரை என்ற விலையில் வாங்கி வரும் பண்ணை விவசாயிகள் இந்த கோழி குஞ்சுகள் தாயின் அரவணைப்பில் கதகதப்பான வெப்பநிலையில் வளர்வது போல் தங்களது சிறிய பண்ணைகளில் 8 நாட்களுக்கு மின்ஒளி அல்லது இயற்கை நெருப்பூட்டல் முறையில் குறிப்பிட்ட கதகதப்பான வெப்பநிலையில் பண்ணையில் வைத்து இதனை வளர்க்கின்றனர். இதன் பின்னர் நாள்தோறும் இக்கோழிகளுக்கு மக்காச்சோளம், சோயா, புண்ணாக்கு, தவிடு போன்றவை அடங்கிய புரதம், கால்சியம் சத்து அடங்கிய கோழி தீவனங்கள், குடிநீர் போன்றவற்றை வழங்கி பராமரித்து வருகின்றனர். குறிப்பிட்ட கால அளவில் இக்கோழிகளுக்கு நோய் தடுப்பு மருந்துகளும் ஊசிகளும் போடப்படுகின்றன. பின்னர் இக்கோழிகள் 100 முதல் 120 நாட்கள் பண்ணையில் அடைத்து வளர்க்கப்பட்டு சுமார் 1 முதல் 1.5 கிலோ எடையளவை எட்டியவுடன் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. இக்கோழிகள் சுமார் 100 நாட்கள் வளர்க்கப்பட்ட பின்னர் உயிர் எடையுடன் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 150 முதல் ரூபாய் 160 வரை விற்பனையாகிறது. இதனால் பண்ணை அமைத்தல், பாதுகாப்பு முறைகள், பராமரிப்பு, தீவனம், தடுப்பூசி, ஆட்கூலி போன்றவை இருந்தாலும் இத்தொழிலில் நல்ல லாபம் இருப்பதாகவே கோழி வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முன்னணி நிறுவனங்களிடம்
கோழி குஞ்சுகளை பெற்று கமிஷன் அடிப்படையில் தங்களது பண்ணைகளில் கோழிகளை வளர்த்து 100 நாட்களுக்கு பின்னர் அந்த நிறுவனத்திற்கே கோழிகளை வழங்கி லாபம் ஈட்டுகின்றனர் விவசாயிகள். இதனால் நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகள் பணம் கொழிக்கும் பண்ணைகளாகவே மாறியுள்ளன. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. ஒருவர் எந்த தொழிலை செஞ்சாலும் அவர் இறுதியாக உழவரையே தேடியும் நாடியும் வரணும். அப்படித்தான் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே உன்னதமானது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறள் மூலம் உழவு தொழிலோட பெருமையை அழகாக சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட உயர்வான விவசாயத்தை பற்றி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதை நாங்கள் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறோம். களத்துமேட்டில் இடம்பெற்ற வாய்க்கால் வரப்பு, அறுவடை நாள், பணம் தரும் பண்ணை, இந்த எல்லா முறையும் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த களத்துமேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.